பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 9. தஸவுஃப் சம்பந்தமான விளக்கங்களும் அது சம்பந்தமான ஆதாரங்களும். தஸவுஃப் என்பது ஓர் அரிய இல்மாகும். இதில் அல்லாஹு தாலாவுடைய ஜாத் இன்னது, சிஃபாத் இன்னது என்ற அரிய ஞானங்களை பற்றி சர்ச்சை செய்யப்படுகின்றது. இதில் அமால், அஷ்கால் எனும் செயல்முறைகள் பற்றியும் பிரஸ்தாபிக்கப்படுகின்றன. இந்த அமால்கள் அந்தரங்கத்தை தூய்மையாக்கி அல்லாஹ்விடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து வைப்பனவாகும். இந்த காரியாதிகள் குர்ஆன் எனும் கிதாபிற்கும் ஹதீஸ் எனும் சுன்னத்திற்கும் கொஞ்சம் கூட முரண் இல்லாத வகையில் அமைந்திருக்க வேண்டும். மேலும் இஸ்லாமிய போதனையின் பிரதானமான சாராம்சமாகவும் இருக்க வேண்டும். இந்த தஸவுஃப் எனும் ஞான வழியை பின்பற்றாத வரையில் எந்த ஒரு முஸ்லிமும் பரிபூரணமடைந்தவராக, ஈமானே காமில் ஆனவராக ஆக முடியாது. சூஃபி என்றால் யார்? தன் உள்ளத்தை ஊசாட்டங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தூய்மையானதாக ஆக்கி தன் மனதை அல்லாஹு தஆலாவை அன்றி வேறு எதன் மீதும் ஆர்வம் கொள்ள விடாதவரே சூஃபி ஆவார் என்று ஹசரத் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகம் அவர்கள் தங்கள் குன்னியத் எனும் நூலிலே அருளியுள்ளார்கள். ஹசரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மற்றும் முற்காலத்து மகான்களும் சூஃபி என்பதற்கு மேற்கூறிய இதே பொருளைத்தான் கூறியிருக்கின்றார்கள். தஸவுஃப் என்பது திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான மார்க்கமே ஆகும். தஸவுஃப் உடைய உண்மையை பற்றி எந்த முஸ்லிமும் நிராகரித்து பேச முடியாது. அப்படிப்பட்ட உண்மை நிறைந்த கலையில் இக்காலை சில மாறுபாடுகளும் பேதங்களும் உண்டாகிவிட்டன. இத்தகைய பேதங்கள் முற்கால பெரியோர்களுடைய வாழ்நாளில் உண்டானதில்லை. இக்காலத்தின் நிலைமை அக்காலத்தின் நிலைமைக்கு வெகு தூரம் மாறுபட்டிருக்கின்றது. முற்கால உத்தம பெரியோர்களைப் போன்று இக்காலையிலே உள் வெளி பரிசுத்தமானவர்கள் வெகு சிலரே காண கிடைக்கின்றனர். தஸவுஃப் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆசாரத்தில் இருந்தது போலவும் உத்தம சஹாபாக்களின் திருக்கூட்டமாகிய அஸ்ஹாபே சுஃபாக்களுடைய காலத்தில் இருந்தது போலவும் அவர்களை அடுத்து வந்த தாபிஈன், தபா தாபிஈன்களின் அனுஷ்டானங்களில் இருந்தது போலவும் இக்காலையில் பரிசுத்தமான நிலையில் கொண்டாடப்படுவது மிகவும் அரிதாக உள்ளது. முற்கால பெரியோர்கள் தஸவுஃப் எனும் ஞானத்தை விலையில்லா செல்வமாக போற்றி வளர்த்து பயனடைந்து வந்தனர். இறைவனுடைய இரகசியங்களை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனை பெரியோர்கள் இதய வாயில் மூலம் அடைந்துள்ளார்கள். இந்த ஆத்மார்த்த போதனை உலகம் முடியும் வரையில் நிலைத்து நிற்கும். ஹசரத் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகம் அவர்கள் குன்னியத் லித்தாலிபீன் எனும் நூலில் சொல்லி இருப்பதாவது: ஆதிகாலம் தொட்டே அல்லாஹு தஆலா ஆத்மார்த்தம், ரூஹானியத் சம்பந்தமான பயிற்சியை உண்டாக்கி நிலைக்க வைத்திருக்கின்றான். எப்படி என்றால், ஒரு மகான் போதனை செய்வார், மற்றவர் அந்த அருளை ஏற்றுக்கொள்வார். நபிமார்களிடமிருந்து அவர்களுடைய பிரதிநிதிகளும் உரியவர்களும் தோழர்களும் இந்த போதனையை அடைந்து வந்தனர். அதற்கு பிறகு பயிற்சி பெற்றவர்கள் போதனை செய்து வந்தார்கள். இதே மாதிரி போதனையானது உலக முடிவு வரை, கியாமத்து நாள் வரை நீடித்து நின்றிருக்கும். ஆசானின் பயிற்சியின்றி இந்த பதவி இல்லை. அல்லாஹு தாலாவுடைய மாந்தரில் ஓர் ஆசானின் நேரடியான போதனையும் பயிற்சியுமின்றி இந்த உயரிய ஞான வழியில் உயர் பதவி அடையுமாறு செய்துள்ளது வெகு சிலருடைய விஷயத்தில்தான் உண்மையாகும். உதாரணமாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹசரத் ஒய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பெயர்களை மட்டுமே இங்கு குறிப்பிடலாம். இதை ஆட்சேபிப்பதற்கு இல்லை. ஆனால் பொதுப்படையாக மனிதரில் எவருமே ஷெய்கின் ஞான பயிற்சி இல்லாமல் இத்துறையில் முன்னேறி உன்னத பதவியை அடைந்துவிட முடியாது. ஏனெனில் இதில் எத்தகைய வாதம் செய்து சாதிப்பதற்கும் ஆதாரம் இல்லை.
ஆகவே பொதுவாக மனித சமூகத்தின் சுபாவங்களை அனுசரித்து காமிலான ஷேகின் தொடர்பு அத்தியாவசியமானதென்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஷேகின் போதனையும் வழிகாட்டுதலும் இல்லாமல் எவரும் இந்த ஞானப்பாதையின் படித்தரங்களை கடந்து லட்சியத்தை அடைந்துவிட முடியாது. லட்சியத்தை அடைய ஷேகின் தொடர்பு அவசியமாகும். فلا ينبغي له أن ينقطع عن الشيخ حتى يستغني عنه بالوصول إلى ربه عز وجل. அதாவது முரீது ஒருவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் வஸ்லு எனும் ஒன்றித்தல் சித்தியாகாத வரை அவர் ஷேகின் உறவை முறித்து கொள்ளக்கூடாது. முதலில் ஷேகின் கூட்டுறவு வேண்டும். பிறகு பரிபூரணமான பயிற்சி பெற வேண்டும். உஸ்ஸூலு இலல்லாஹ் எனும் அல்லாஹுவுடன் ஒன்றித்தல் சித்தியாகாத வரை, ஞான மார்க்கத்தில் லட்சியம் கைகூடாத வரை முரீதானவர் ஷேகை விட்டும் பிரிந்துவிடக் கூடாது என்பதே இதன் விளக்கமாகும். ஜாமியுல் உசூல் என்ற நூலில் இவ்வாறே கூறப்பட்டுள்ளது.